தமிழம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மூணார் பத்தின ஒரு பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல நம்ம ஆல்ரெடி நிறையவே கவர் பண்ணியிருக்கோம். எந்த ஹோட்டல்ல பெஸ்ட் ஹோட்டலு, பெஸ்ட் காரு, ஜீப் ரைடிங் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுதா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூணாரில் நம்ம போகும்போது ஒரு முக்கியமான பிளேஸில் அந்த டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார். அந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க முக்கியமான மூலிகை செடிலாம் எல்லாமே அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா விளைய வச்சு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து மாரி உருவாக்கி நம்மளுக்கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காத செடிகள்லாம் அங்கே இருந்துச்சு. நான் லைஃப்பில் இது வரைக்கும் பார்க்காத செடிகள் எவ்வளோவே அங்கே இருந்தது. இப்போ ஒரு பாம்பு கடிக்க நம்ம என்ன செடி வந்து பார்த்தோன்னா வைக்கணுன்ற அந்த காலத்துலேயே நம்ம நிறைய பண்ணியிருப்பாங்க பெரியவங்கலாம். ஸோ அந்த செடியை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நேரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸுக்கு நம்மளுக்கு ஃபீஸே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 200 300 வாங்கினாங்க. ஆனால் அங்கே இருக்க லேடி வந்து பார்த்தோன்னா டோட்டலாக அங்கே இருக்க எல்லா செடிக்குமே எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வரும். ஏன்னா இதில் ஃபுல்லாக எதுவுமே கட் பண்ணாம தான் போட்டிருக்கேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா டீட்டெயிலுமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. ஓகேங்களா? வெட்டி வேறு நம்ம கோகோனட் ஆயில ஒரு வேறு கிடக்கும்ல, அதுதான் வெட்டி வேறு. இது வந்து நம்மளுக்கு ஹேரை வந்து நல்லா ஸ்மெல் பண்ணி கொடுக்குது. பின்ன வந்து ஸ்க்ரப்பராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் கிராஸ் ஃப்ளோர் கிளீனிங் ஆசிடிட்டிக்கு எது மேடம் இந்த குச்சி மாதிரி இந்த கிராஸ் இருக்கு. இந்த கிராஸ் சொல்றாரு எதுக்கு ஆக்சுவலா இந்த கிராஸ் லெமன் ஸ்மெல் தான் அடிக்கும். லெமன் நம்ம வீட்டில் லெமன் மரம்னுவாங்கல்ல, அது ஆனால் இது லெமன் ஸ்மெல் தான் அடிக்கும். இது நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். இது வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன எறும்பெல்லாம் வராமல் இது. ஓ இந்த கேமரா தான் எங்கள் வீட்டில் வருது. அதையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு. எங்கள் வீட்டில் இருக்க கேமரா. நம்ம ஊரில் வந்து நீர் மல்லி சொல்லணும். நிறைய அந்த மலைகள்லாம் இருக்கும். இது வந்துட்டு பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. மஞ்சள் ஸ்கின் ஆன்டிபயோட்டிக், கஸ்தூரி மஞ்சள். ஓகே ஓகே. நார்மல் மஞ்சள். இது ஒரு சீட் எடுக்கலாமா? எடுங்க நம்ம என்ன சொல்கிறாங்க. காஃபி தான் ஐயா ஒரு வைபுக்காக அது வரும் ஆக்சுவலாக அந்த சீடு கிடையாது. அது நெல்லிக்காய் சைஸ்ல அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெல்லிக்காய்ல ஒரு சீடு இருக்கும்ல, அந்த மாதிரி. இதில் இன்னொரு ஸ்பெஷலான அந்த சீடனோட ஐ ஷேப்பை நம்ம இங்கே பார்க்கலாம். ஆமா எடுத்துக்கிறேன். இவனோட ஐ ஷேப் இது நீங்களே கிரியேட் பண்ணீங்களா? அப்படி தான் வரும். அழுகி போய் கீழே விழுந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அமிர்தநாசி வந்துட்டு இது வந்து கேன்சருக்கு ஒரு சப்போர்ட்டிங் தான். சரிங்களா? அதாவது கேன்சர் வந்து கியூர் பண்ணாது, ஒரு சப்போர்ட்டிங், அதாவது கூடுதல் ஆகாம அது வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. ஓகே கிளியர் ஞாபகம் இருக்கு. அது காமிச்சு எதுரா ஸ்டார் ஃபுட் அதனால ஸ்டார் ஃபுட். ஏதாவது முழுக்க தீர்த்துனாலோ மாப்பிள்ளை தீர்த்துனாலோ நமக்கு அதோட பாலை வந்து அப்படியே. ப்ளஸ் வந்து சில பேருக்கு புதிங்கால் வலி, புதிங்கால் திராட்சை அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வந்து இருக்கப்பட்டிருக்கோம். காஃபி சீடா இது வந்து பிரிங்கராஜா ஃபர்ஸ்ட்டுக்கு மைண்டுக்கு வர்றது நம்மளுக்கு ஹேருக்கு தான். சரிங்களா? இது வந்து ஹேரை வந்து நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்குது. சரிங்களா? அது இல்லாமல் சில பேருக்கு கத்திரிக்காய், கருவாடி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் வந்து அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு வந்து இதோட ஆயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பசங்க பேர் சொல்லாத போடுவாங்கல்ல, குழந்தைங்க கையில எல்லாம் அதுதான் எது அந்த தொட்டியில் இருக்கு. அந்த தொட்டியில் இருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு சின்ன மிளகாய், காந்தாரி மிளகாய், கேரளா
பிரம்மி வந்து சப்ளிமெண்ட்ரி மெடிசன் தான். கழுத்துக்கு மேலே உள்ள நர்வ் சிஸ்டத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குது. மெமரி பவர் வந்து பூஸ்டன் பண்ணி கொடுக்குது. ப்ளஸ் வந்துட்டு பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குது. நம்மளுக்கு காதுக்குள்ள ஒரு சவுண்டு கேட்கும்ல கோயிங்கில், அந்த சவுண்டை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணி கொடுக்குது. இது வந்து உங்களுக்கு சொல்ல போனால் வல்லாரைக்கீரை இருக்குல்ல, அதோட பெனிஃபிட் என்னவோ அதுதான் இது. இதுவே சப்ளிமெண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ரிப்பீட்டாக எடுத்துக்கணும். மோஸ்ட்லி வந்து இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு இங்கே வந்து அங்கன்வாடிக்கே கொடுத்துட்டு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். இது கொடுக்கும்போது இதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்த குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கும் வித்தியாசம் நம்மளால ஒரு பேரண்ட்ஸாக இருந்து ஃபீல் பண்ண முடியும். மெயினாக வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மெமரி பவர் அதிகமாக பூஸ்டன் பண்ணி அது இது வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்துட்டு லேடிஸ்க்கு வர அப்டமன் பெயினை வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். பேரே மென்ஷன் ஆகலாம். இப்போ என்ன சொன்னீங்க? கொடம்புளி. அஸ்வகந்தா வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வந்துட்டு சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது. ப்ளஸ் வந்துட்டு ஜென்ரல் ரீதியாக வரக்கூடிய இந்த சுகர் அம்மா அப்பாங்களுக்கு இருந்துச்சுன்னா பசங்களுக்கு வரும், அந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணி கொடுக்குது. இது வந்து நம்மளுக்கு சப்ளிமெண்ட்டு தான். இதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஹியூமன் பாடிக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் அது கொடுக்கும். 120 டேப்லெட் எடுத்துட்டோம்னா அடுத்து ரிப்பீட் பண்ணணும். சுகருக்கு யூஸ் ஆகுது. இதோட காய் தான் நமக்கு சுகருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு காய், ஒரு இலை, பூ இதெல்லாம் சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்டாக சேர்ந்தது தான் ஒரு இலை பூ. ஒரு மருந்து சொல்கிறோம்ல, சுகருக்கு. இது வந்து கற்பூராதி வந்து நம்மளுக்கு டான்சிலி, மைக்ரானு, சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கற்பூராதி வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஆயில் டைப்பில் தான் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிவிட்டு ஆவி பிடிச்சிக்கணும். ஆவி பிடிக்கும்போது நம்மளுக்கு தலையில் உள்ள நீரை வந்து அவுட் பண்ணி கொடுக்குறது. இல்லை இந்த சைனஸ் ப்ராப்ளம், சில பேருக்கு பொல்யூஷன் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து திப்பிலியுமே வரட்டு இருமல் அது வந்து சும்மா நினைவு வச்சுருக்கேன். அது காஃபி சீட். இது வந்து நம்மளுக்கு திப்பிலி சொல்லுவாங்கல்ல, நிறைய நாட்டு மருந்து கடையில எல்லாம் கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு ட்ரை காஃபி, வீசிங் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வந்து திப்பிலி வந்து யூஸ் ஆகும். கொக்கோ பிளான்ட் அது அந்த உருண்டையா இருக்கு. ஓகே, சொல்லு. சாக்லேட்டா? அந்த ட்ரை பண்ணி நம்மளுக்கு அதோட பேஸ்ட்ல சாக்லேட் பவுடர் ஆகுது. அது வந்து கசப்பாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த அதோட சாக்லேட்டோட டேஸ்ட் கிடைக்கும். இதுல இருந்து வரது வந்து ஷியா பட்டர், கொக்கோ பட்டர் சொல்லுவோம்ல, பாசிட்டிவ்னா யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆடாதோடையுமே நம்ம சளி, ஜலதோஷம், நெஞ்சு சளி இதுகளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஆடு பின்னா பாலையும் சொல்லுவாங்க. ஆடு சாப்பிடாது இந்த இலைய, அதனாலதான் அதுக்கு ஆடாதோட. ஹார்மோன் இம்பேலன்ஸாக வரக்கூடிய டிசீஸ் தான் நம்மளுக்கு வந்து தைராய்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள். அந்த லேடிஸ்க்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ், வெயிட் அகெயின் ஆகுறது, லாஸ் ஆகுறது, அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு வந்து ஹம்சோபிக் யூஸ் ஆகுது. தந்தபாலா வந்து தலையில உள்ள டேண்ட்ரஃப், எக்ஸிமா இந்த மாதிரி உள்ள ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி உள்ள அண்டர் கிராஃப்ட் உள்ள பிளான்ட் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து தந்தபாலா வந்து ப்ரிவென்ட் பண்ணி எசன்ஸ் ஆட் பண்ணுவோம்ல, அதுதான். இந்த ஜாயின்ல பீன் வரும், அந்த பீன் வெடிச்சு ஒயிட் கலர்ல பூ இருக்கும், அந்த பூல இருந்து தான் எசன்ஸ் எடுக்கிறாங்க. மெடிசன் பர்பஸ்க்கு யூஸ் கிடையாது, ஒன்லி நம்மளுக்கு எசன்ஸ் மட்டும். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவோம்ல, ஓகே, அதுதான் இந்த சீடு. மணத்தக்காளி ஏலக்காய் இந்த மாதிரி வேறு ஏலக்காவா? ஏலக்காய் எங்க இருக்குது? அந்த பேக் சைடு இருக்கு பாருங்க, இந்த சைடு வா, அந்த சைடு போ. ஓ, அது அப்படியே காஞ்சிடுமா? இல்ல அதை நம்ம எடுத்து ஸ்டோர்ல குடுப்போம். முட்டை இருக்கு, அதை சொல்றீங்க ஏலக்காய்? ஆமா, அந்த பேக் சைடு இங்க பின்னாடி தெரியுது பாருங்க. அதுவா? ஓகே, ஏலக்காய். இந்த நாகலிங்கம் ஜென்ஸ் வேர் யூஸ் பண்ணி. எது? நாகலிங்கம் மரம் இருக்குல்ல,
அதுதான் சொல்லுங்க. ஜென்ஸுக்கு அந்த ஸ்போம் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், பிசிஓடி இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு வந்து சரி பண்ணுது. பிசிஓடி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு மெடிசன்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகுது. சில பேருக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து குழந்தை பிறந்தோடனே அதிகமாக மெட்டபாலிசம் வருது இந்த அப்டமனில் தான், வெயிட் அகெயின் ஆகிறது. அந்த விஷயங்களை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணி கொடுக்கும். இது வந்து சப்ளிமெண்ட் ஆக்குனது. ஏன்னா கேரளா லேடிஸ் வந்துட்டு அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்களோட பாடி ஷேப் எப்படி இருக்கணும்னு அவங்க தான் தீர்மானிக்கணும். அதுக்கு வந்து அவங்க எடுத்துக்கிறனால இதை வந்து சப்ளிமெண்ட்டாக ஆக்கிட்டாங்க. ஆனால் இதோட மெயின் இது வந்துட்டு யூட்ரஸ், அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. லேடிஸ்க்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த அழகு. அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அன்ஷேப்பாக மாறிடுவாங்க. அதை வந்து இது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவங்க 8 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு வருது. லாஸ்ட்ல வந்து ஹெர்னியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யூட்ரஸ் இறக்கம், கர்ப்பப்பை இறக்கம்ல, அதெல்லாம் வந்து இது ப்ரிவென்ஷன் பண்ணி கொடுக்குது. இதுமே ஆயுர்வேதிக்கில் வந்துட்டு வேக்சின் மாதிரி தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரம்மி, அஸ்வகந்தா, அந்த சதாவர், இந்த 3மே சப்ளிமெண்ட் மெடிசன் தான். ஒரு 60-80 வயசு வரைக்கும் நம்ம 90 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னா அந்த 120 டேப்லெட் போதும். அதுக்கப்புறம் ரிப்பீட் எடுக்க வேண்டாம். இது வந்து யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து பாம்பு கடிக்கு ஃபர்ஸ்ட் எய்டாகவும் யூஸ் ஆகுது. பாம்பு கடிக்கு பார்க்கவே பாம்போட தோல் மாதிரி தான்டா இருக்குது. இந்த முஸ்லிம்ஸ்லாம் ஜப்பாது அதிகமா யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மரம் தான். அவங்க இருக்காங்க, காட்ட மாட்டேன். இது சின்ன செடி. அந்த ஸ்மெல் வருமா? இப்போ வராது. அதுல அந்த பிசின் இருக்குல்ல, அந்த பிசின்ல இருந்து அந்த மனம் வரும். திருப்பிங்க கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க. மஞ்ச காமலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீழா நெல்லி. கீழா நெல்லி. ஓ, மஞ்ச காமலைக்கு. அது பேர் என்ன சொல்லுங்க? கீழா நெல்லி. கீழா நெல்லி, கீழா நெல்லி, சில இடத்துல கீவா நெல்லின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பல்தார கொல்லி. பல்தார கொல்லி வந்து நம்மளுக்கு வெரிகோஸ் வெயினுக்கு வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? வெரிகோஸ் வெயினுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கிறது. அந்த ஒரு பாடிக்கு அந்த ஹியூமன் பாடியில வந்துட்டு அந்த நர்வ்ஸ் எல்லாம் சுருண்டு சுருண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெக்ல அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து இதை வந்து நம்மளுக்கு தேலு கடிக்கு ஃபர்ஸ்ட் எய்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதோட பாடி ஷேப்பும் அதுலேயே இருக்கும். தேலோட பாடி ஷேப்பு அப்படியா? ஆமாம், அதோட ஒரு மாதிரி இது மாதிரி இருக்குது. என்னடா இயற்கை, இயற்கை. எனக்கு இன்சுலின் பிளான்ட் நம்ம பாடியில வந்து குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருது. இந்த குச்சி மேருக்கு ஏதாவது சொல்றீங்க? நோனி ஜூஸ் இதுமே நம்மளுக்கு வந்து கேன்சருக்கு ஒரு சப்போர்ட்டிங், ப்ளஸ் வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். நோனிக்காய் சொல்லுவோம்ல, நோனிக்காய். அதுதான் அந்த காய். இங்கே இருக்கே. கேன்சர் காய். இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கேண்ணா. சொல்லுவோம்ல, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கும், ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும். எதுக்கு அது யூஸ் ஆகும்? தேமலுக்கு ஸ்கின் சில பேருக்கு வந்து இந்த வெள்ளை வெள்ளையா ரவுண்டா வரும். அந்த மாதிரி பல்ஜாய் வெடிச்சு லாங் ஸ்டிக்கா ஒரு புண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்குது. ஏலக்காய் பறிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தாமா? ஆமாடா, ஒரு மாதிரி அந்த பழுப்பு கலர்ல இருக்குல்ல. அது ஆக்சுவலாக இப்போ இருக்க அது காய் மாதிரி இருக்குது. அது எப்படி அப்போ அது அப்போ அப்படியே காய வச்சிருவாங்களா மேடம்? இல்ல கங்கு வந்து தீயும் பிடிக்க கூடாது, புகையும் வரக்கூடாது. அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம உணக்கி எடுக்கணும். அதுக்கு வந்து தனியா நம்ம அந்த செங்கச்சோளம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு ஏலக்காய் ஸ்டோர்னு சொல்லி தனியா இருக்குது. அங்க சில பேருக்கு இந்த ஆல்கஹால் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும்போது சில பேருக்கு வந்து லங்ஸை தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? அவங்களுக்கு வந்துட்டு இந்த மந்தாரை வந்து யூஸ் ஆகுது. பின்ன வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக் வந்து மந்தாரை வந்து யூஸ் ஆகுது. எனக்கு எதுக்கு? நான் தான் எந்த பழக்கமும் கிடையாது. கல்வாலை வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னி ஸ்டோனு, பின்ன அன்கான்ஷியஸா யூரின் போடுற அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. கல்வாலை 12 வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் பூ பூக்கும். வாழைப்பழத்துல சீடு உள்ள வாழைப்பழம் சொல்லுவாங்க.
அந்த மேல இருக்குல பைனாப்பிள் பெருசா இருக்கு அது. அது இது அந்த இதுவா? ஆமா அந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் இங்க உள்ள சீட்ஸ் இருக்கும்ல வாழைப்பழத்துல Black கலர் என் பெருமை வீட்டுல தண்டு சி வாழைப்பழத்துல ஒரு 2 சீட்ஸ் வரும். இந்த இங்க வாங்க ஓ ஓ அவ்வளவு பெருசா இருக்கு. ஓய் ஐயோ நல்லா இருக்கு. அந்த தடிமனை சொல்றீங்களா? இந்த இது லேஸ். ஓ இந்த லேஸ். ஓகே ஓகே. வருஷம் இருக்கும் இந்த 12 வருஷம். டேங்கப்பா. 12 வருஷத்துக்கு once தான் இந்த பூ. 12 years once தான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதே ஸ்டேஜ்ல தான் இருக்கும். திருப்பி வந்து அங்க அந்த குத்து விட்டு மறுபடியும். அப்போ ஒன் டைம் தான் அதோட பூவா? ஆமா. இது வந்து நம்ம 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருமா? என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு. இது வந்து நமக்கு நார்மல் இந்த வாழை இலை எல்லாம் பட்டு கிழிஞ்சு போகும். அந்த மாதிரில கிளியாது. இப்ப தெரியும் மழை சீசன்ல எவ்வளவு காத்து அடிக்கும். அதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது இலை. இருக்கும். ஆனா அந்த இலை மட்டும் வந்துட்டே இருக்கும். இலை மட்டும் ரிப்பீட்டா வந்துட்டு இருக்கும். பேர் என்ன சொன்னீங்க? இது கல்வாழை. கோந்தன் பழம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓ பேர்ல கல்வாழை. நல்லா தான் இருக்கு. நம்மளுக்கு டேப்லெட் எடுத்துக்கிற குழந்தைங்களுக்கு பவுடர் ஃபார்ம்லேயே இருக்குது. இப்போ நீங்கள்லாம் எடுத்துக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு தலைவலி கண் வந்துட்டு டபுள் விசிபிளாக தெரியுது. அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வந்துட்டு ட்ரம்மி வந்து யூஸ் ஆகுது. காதில் வந்து ஒரு பீன்னு ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு. இது வந்து பாடிக்கு வந்து கூலிங் தான். அஸ்வகந்தா வந்து பாடிக்கு வந்து ஹீட். அது வந்து கழுத்துக்கு கீழே உள்ள நர்வ்ஸ் இருக்கிறதால அது ஸ்ட்ராங்காக பண்ணிக்கலாம். அஸ்வகந்தா வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவருக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? பர்சனல் ஸ்ட்ரென்தனிங் கூட நம்மளுக்கு எடுத்துக்கலாம். மேனுவல் ஸ்ட்ரென்தனிங் கூட. பின்ன சுகரோட லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வருது. ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. ரெண்டுமே ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. டென்ஷன் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து ஒரு சைடு வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கோவிட்டுக்கு அப்புறம் தான் அஸ்வகந்தா வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு. ஏன்னா கோவிட் வேக்சின் எடுக்கிற எல்லாருக்குமே அந்த நரம்பு வந்துட்டு ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அலோபதியிலேருந்து சஜஸ்ட் பண்ணது வந்துட்டு அஸ்வகந்தா தான். அஸ்வகந்தா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது. அதை யாரும் அவ்வளோவா வந்துட்டு எடுத்துக்கல. இது வந்து சப்ளிமெண்ட். இது வந்து ஒத்தடிக்கு இப்போ குறைஞ்சது வந்து ஒரு இது 6-7 மாதத்துக்காக வரும். சரிங்களா? நமக்கு தேய்க்கும் போது ஃபஸ்ட்டு டே தேய்க்கும் போது ஒன்றும் தெரியாது. அது தேய்க்க வந்து ரிலீஃப் கொடுக்கும். பின்ன இந்த ஒரு பாட்டிலோட அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ரிப்பீட் தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெயின் எல்லாத்துக்குமே ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். தலைவலிக்கு இருக்குது. தலைவலிக்கு இது இல்லை, இதை யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு யூரிக் ஆசிட் ஏதாவது இருக்கா? அதாவது இந்த ஜாயின்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி சொன்னதில்லை. ஆனால் கொஞ்சம் கையும் கொஞ்சம் வீக்கமாக தான் இருக்கும். கை வீக்கமாக இருக்கும். யூரிக் ஆசிட் மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஒரு பாடியில் வந்து நம்ம சாப்பிட ரொம்பலாம் மடக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நார்மலாக தான் வேலை பார்ப்பாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்துட்டு பியூரின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல் தான் நம்ம இன்டெரக்டாக எடுக்கும்போது அது வந்து நம்மளுக்கு உடஞ்சி ஹைப்போ தைன்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் தைன் வருது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு யூரிக் ஆசிட் வெடிச்சு தான் நம்மளுக்கு வரும். அது வந்து இந்த சில பேருக்கு இந்த ஜாயின்ல தான் அதிகமாக இருக்கும். பார்த்துருக்கீங்க சில பேருக்கு கை காலில் கோவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது இதுதான் உச்சிக்குழி. இந்த உச்சிக்குழியில் நான் 5 சொட்டு வச்சு ஃபஸ்ட்டு தேய்க்கணும். பின்ன வந்துட்டு இந்த சைனல் ஸ்பாட் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தேய்க்கணும். இந்த இடத்துல வந்து ஃபேஸில் லைட்டாக வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டீம்னா ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கணும். தேய்ச்சிட்டு இதை வந்து சுடுதண்ணியில் ஆவி பிடிக்கும்போது நல்லா தலையில் உள்ள நீரை வந்து அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெட்டேக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எத்தனை